ஆசாரியருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை. மேலும் நான் ஆசாரியரையும் இந்த எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பிக் கொண்டு வரப்படும் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உங்களுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு செவிகொடாதிருங்கள். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய்ப்போக வேண்டியதென்ன? எரேமியா இதுவரையிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். இப்போது ஆசாரியருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் எல்லோரும் பாபிலோன் ராஜாவை சேவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் பிழைப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுடைய நகரமும் பாழாய் போகும். யூதாவின் ராஜா மாத்திரம் நேபுகாத் நேச்சாரை சேவித்தால் போதாது, யூதாவில் உள்ள எல்லா மனுஷரும் பாபிலோன் ராஜாவை சேவிக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் சிதேக்கியா ராஜாவினிடத்தில் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுவது போல ஆசாரியரிடத்திலும் எல்லா ஜனங்களிடத்திலும் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்திலே பாபிலோனில் இருந்து திரும்பி கொண்டு வரப்படும் என்று கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லா ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தேவாலயத்தின் பணிமுட்டுகள் பாபிலோன் தேசத்தில் இருந்து சீக்கிரத்தில் தேவாலயத்திற்கு திரும்பி வருவதை எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆசாரியர்கள் இதை அதிகமாய் விரும்புகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளோ அவர்களுடைய மனதின் விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உங்களுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியோ கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு செவிகொடாதிருங்கள். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன என்று எரேமியா ஆசாரியரிடத்திலும் யூதாவின் எல்லா ஜனங்களிடத்திலும் சொல்லுகிறார். யோயாக்கீன் ஆகியோருடைய ஆட்சி காலத்தில் நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை பாபிலோன் தேசத்திற்கு எடுத்துச் சென்று விட்டான். அவையெல்லாம் சீக்கிரத்திலே பாபிலோனில் இருந்து திரும்பி கொண்டு வரப்படும் என்று கள்ள தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள். ஆகையினால் தாங்கள் சிறைப்பிடிக்கப்படுவோம் என்னும் பயம் யூதா தேசத்தாருக்கு தேவையற்றது என்று பொய்யாக தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள்.